ஹலோ காய்ஸ், இது உங்கள் பெஞ்சோ கேமிங். இது நம்ம வந்து ஃப்ரெண்டோட ப்ளே பண்ண மேட்ச் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். நாங்கள் வந்து போயா ஸ்ட்ரைக் வச்சுருந்தோம். 10 போயா ஸ்ட்ரைக் வச்சுருந்தாம மீதி 3 பேரும் நாங்கள் 4 நாள் வச்சுருந்தோம். நாங்கள் வந்து சும்மா அப்படி பேசிக்கிட்டே விளாண்டுட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, எனிமீஸ் எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடித்ததில் நாங்கள் மேட்ச் ரவுண்டே கவனிக்கலை. நாங்கள் அமௌண்ட் போட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அதனால் ரவுண்டே கவனிக்கலை. திடீர்னு பார்த்தா எனிமீஸ் 3 ரவுண்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு ரவுண்டில் இருந்தோம். ஃபஸ்ட் ஒரு ரவுண்டு எப்படியோ அடித்தாச்சு. அடுத்து ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து தான் நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம். இப்போ கூட பேக்ரவுண்டில் இருக்கிற கேம் ப்ளே பாருங்கள். நான் ஒத்தாலாம் நின்று 3 பேர் அடிச்சிருக்கேன். அதில் கடைசியில் வால் போட்டாங்க. வால் போட்டு ரிவே பண்ண வந்துட்டான். விடுவோமா, வாலை உடச்சி அவனைக்கு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்டே இந்த ரவுண்டு வந்து நாங்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும், இல்லைனா 10 போயா ஸ்டேக் வேறுங்க போயிடும்ல, அதில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லேயே ஆடிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எப்படியோ ஒருத்தரும் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே விளாண்டுட்டோம் வந்தோம். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் மண்டையை காட்டினான். அடித்தா மண்டையிலே விழுந்துருச்சுங்க, டவுன் ஆகிட்டான். அதோட அந்த கில்லையை நம்ம டீம்மேட்டுக்கு நினைப்பட்டு கிளியர் அடிச்சு விட்டார். கிளியர் அடிச்சு விட்டு பார்த்தா ஒரு டவுன் ஒன்று விழுந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனை ரிவே பண்ணிட்டு திரும்பினா நம்ம டீம்மேட் எல்லாருமே டவுன் ஆகிட்டாங்க. இதை விட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி அடித்து எப்படியோ அவரோட போயா ஸ்டேக்கையும் காப்பாற்றி கொடுத்தாச்சு அவருக்கு. அந்த மேட்ச் தான் இது, பாருங்கள், நல்லாயிருக்கும்.